மறுமை விசாரணையில சில நபருக்கு மட்டும் அல்லாஹ் திரைய போட்டுட்டு தான் விசாரிப்பான். திரைய போட்டுட்டு அவர் கையில ஏட கொடுத்துட்டு அந்த நபர் செஞ்ச ஒரு பாவத்தையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்திட்டே வருவான். அந்த மனிதன் மூஞ்சி அப்படி கருப்பாயிடும். அப்ப அந்த மனிதன் நினைப்பானா, அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சோம், நம்ம செத்தோம், அவ்வளவுதான், நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு பயந்து நொறுங்குவானா. அல்லாஹ் சொல்லுவானா, நீ செஞ்ச பாவத்தெல்லாம் எப்படி நான் உலகத்துல மறைச்சு வச்சனோ அதே மாதிரி இப்பவும் நான் அதை மறைச்சு வச்சு உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மறைவான ஒரு விசாரணை நமக்கு நடக்கணும்னா, இன்னொரு ஹதீஸ்ல வருது, உன்னோட சகோதரனோட குறையை நீ மறைச்சினா அல்லாஹ் உன்னுடைய குறைகளை இம்மையிலும் மறப்பான், மறுமையிலும் மறப்பான் அப்படின்னு. எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு மறைவான விசாரணை நமக்கு நடக்கணும்னா நம்மளோட சகோதரனோட குறையை நம்ம மறைக்கணும். பிறரோட குறையை நம்ம எந்த அளவுக்கு மறைச்சு 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 வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளோட குறைகளை மறுமை நாள்லயும் மறைச்சு மறைச்சு வைப்பான். இந்த விசாரணையும்